நேர்ல தான் இருக்கும். இங்கேயும் விடை வந்து நேர்ல தான் இருக்கும். அதை மறந்துடாதீங்க. இப்ப இங்க 10 வந்து நேர்ல இருக்குது. பெருக்கல் அடையாளம் 5 வந்து மறையில இருக்குது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இப்ப வித்தியாசமான அடையாளங்கள் விடை வந்து மைனஸ்ல தான் இருக்கும். அதே 10 வந்து மறையில இருக்குது. பெருக்கல் அடையாளம் 5 வந்து நேர்ல இருக்குது. அப்பையும் 2 பெருமானங்கள் பெருக்கப்படைக்கிற வித்தியாசமான அடையாளமா இருந்தா இங்கேயும் மறை தான் வரும். சரியா? சரி சரி. அப்ப நான் ஒரே எண்ணத்தான் இங்க பயன்படுத்தியிருக்கேன். 10ஐயும் 5ஐயும் வைத்து தான் இங்க விளங்கப்படுத்தியிருக்கேன். கூட்டல் கழித்தலுக்கு வேற நியதி, பெருக்கல் பிரித்தலுக்கு வேற நியதி. கூட்டல் கழித்தலுக்கு வேற நியதி, பெருக்கல் பிரித்தலுக்கு வேற நியதி. சரியா? எடுக்கும் எல்லாரும் வரலாம். சரிதானே? ஓகே தானே? அந்த மைக்கை ஆஃப் பண்ணி கொள்ளுங்க தயவு செய்து. ஏன்னா கிளாஸ் நடக்கும் பொழுது அங்க பேசி கொண்டிருந்தா இங்க சிக்கலாகி போயிடும். சரி, அப்ப அதுல ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரியா மயன்? சரியா மகள்? சரி சார், அடுத்தது வீடியோ யாராச்சும் ஒன் பண்ணாங்க. வீடியோ ஒன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்ப நேரடியா விஷயத்துக்கு போறேன். அப்ப இதுல சின்ன தலைப்பு ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. முதலாவது தலைப்பு மடக்கையை முழு எண்ணால் பெருக்கல். மடக்கையை முழு எண்ணால் பெருக்கல். மடக்கையை முழு எண்ணால் பெருக்கல். அப்ப அதுல முதலாவது பெருக்கல் வந்து ஈஸியானது. 2.811 2ஆல பெருக்கணும். 2.811 2ஆல பெருக்க வேண்டும். அப்ப 1 2 பெருக்கினீங்கன்னா 2, ஓ 2 2, ஓ 2 2, 8ஐயும் 2ஐயும் பெருக்கினீங்கன்னா 16. அப்ப 16க்கு 6 எழுதி போட்டுட்டு மீதி 1 மிச்சம். இந்த 2ஐயும் 2ஐயும் பெருக்கினீங்கன்னா 4, 4ஓட 1 கூட்டினீங்கன்னா 5. சரியா? இந்த மாதிரியும் எழுதி பெருக்கலாம். இப்படியும் எழுதி பெருக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இந்த பெருக்கலுக்கு தானே நாங்க வளமையாக பழக்கப்பட்டிருக்கோம். சொல்லுங்க மயன், சொல்லுங்க மகள். அப்ப இந்த மாதிரி நீங்க பெருக்கலாம். அப்போ ஓ 2 2, ஓ 2 2, ஓ 2 2, 8 2 16க்கு 6, மீதி 1, 2 4 1 5. அப்ப விடை வந்து 5.6222. ஓகேவா? சரியா? ஓகே சார். அங்க வந்து மடக்கைன்ற சிறப்பியல்பும் தசம கூட்டும் நேர்ல தான் இருக்குது. ரெண்டுமே நேர்ல இருக்குது. அதனால பிரச்சனை இல்லை. அப்ப நேர் பெருமானங்கள் வார இடத்துல எங்களுக்கு எந்த சிக்கலும் இருக்காது, எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இருக்காது. ஆனா இந்த 2வது உதாரணத்துல பாருங்க, இந்த மடக்கையின் சிறப்பியல்பு இங்க வந்து மறையில இருக்குது. மடக்கையின் சிறப்பியல்பு இங்க என்னத்துல இருக்குது? மறையில. மறையில இருக்குது. அப்ப மடக்கையின் சிறப்பியல்பு மறையில வந்தா அந்த இடத்துல இந்த மடக்கையின் சிறப்பியல்பு மறை, இந்த தசம கூட்டு வந்து நேர். இந்த பாருங்க, அதை இங்க அழகா தெளிவா எழுதி காமிச்சிருக்குது. அப்ப இது பார் 2, பிரிகோடு 2, அதனால மறை 2. இந்த தசம கூட்டு இந்த 4 எண்கள் நேர்ல தான் இருக்குது. அதனால தான் அது நேர் 0.7512 அப்படின்னு அழகா போட்டிருக்காரு. இப்ப 3ஆல நாங்க உள்ளுக்கு பெருக்கணும்னா 3ஐயும் 2ஐயும் பெருக்கணும் 6, 1 3 3, 5 3 15க்கு 5, மீதி 1, 7 3 21 1, 22க்கு 2, மீதி 2, 3ஐயும் 0ஐயும் பெருக்கலாம் 0, 0ஓட 2 கூட்டினீங்கன்னா 2. இங்கால 3ஐயும் மறை 2ஐயும் பெருக்கினீங்கன்னா மறை 6. மறை 6. இப்ப இந்த மறை 6ஐயும் இந்த மறை 2ஐயும் நாங்க இந்த முதல்ல கூட்டுன அந்த விதிமுறைக்கு உட்படுத்தினா
6 வந்து மறையில இருக்குது, 2 வந்து நேர்ல இருக்குது. அப்ப வித்தியாசமான அடையாளங்கள் கழிக்கப்படும். அப்ப சின்ன எண்ணுல இருந்து பெரிய எண்ணை கழிக்கணும். ஆகவே விடை வந்து மறை நாள். அப்ப அந்த மறை நாள இந்த 0.2536 சேர்த்து எழுதுனா பிரிகோடு 4.2536 அப்படின்னு சொல்லி வரும். சரியா? சரி சார். சார் அதையே இப்படியும் பெருக்கலாம். இந்த முறையிலையும் பெருக்கலாம். மறை 2.75 1 2 3ஆல பெருக்க போறோம். நேரடியா பெருக்கிறது. 2 6 1 3 3 5 15க்கு 5 மீதி 1 7 3 21 21ஓட இணைக்கல மீதி 1 இருக்குது. அப்ப 22 தசத்துக்கு நேரம் தசம். இப்ப இணைக்கல 2 6 மறை 6 ஆல்ரெடி எங்க கிட்ட நேர் 2 இருக்குது. அப்ப இது ரெண்டையும் கூட்டுனீங்கன்னா மறை 4. ஆகவே இந்த லெக்கல மறை 4. இப்படி எழுதியும் செய்யலாம். சரியா மகன்? அப்ப இது பாருங்க, நான் இப்படி ஃபுல்லா செஞ்சு காமிச்சிருக்கேன். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். அப்ப அந்த ஒயிட் போர்டுல பெருக்கி காமிச்சிருக்க தேவையா இருந்தா அதை நீங்க நோட் பண்ணி கொள்ளலாம். அது நேரடியாக பெருக்கிறது. 3ஐயும் 2ஐயும் பெருக்கினா 6, 3ஐயும் 1ஐயும் பெருக்கினா 3, 5ஐயும் 3ஐயும் பெருக்கினீங்கன்னா 15க்கு 5 மீதி 1. அது மேல போட்டிருக்கேன். 3ஐயும் 7ஐயும் பெருக்கினீங்கன்னா 21, 21ஓட 1 கூட்டினீங்கன்னா 22க்கு 2, இந்த நேர் 2. இந்த 3ஐயும் இந்த மறை 2ஐயும் பெருக்கினா மறை 6. அப்ப வித்தியாசமான அடையாளங்கள் கழிக்கப்படும். விடையில கட்டாயம் மறை இருக்கும். அந்த மறை 4 கொண்டு வந்து இங்க போட்டீங்கன்னா மறை 4.2536 அப்படின்னு சொல்லி வருவார். ஆகவே அதை நாங்க பிரிகோடா மாத்தி எழுதுனோம்னா பிரிகோடு 4.2536. சரியா? ஓகேவா? ஓகே சார். அப்ப அதே மாதிரி தான் அடுத்ததும் பிரிகோடு 1.9217. பிரிகோடு 1.9217. அப்ப 3ஆல பெருக்கல இத மறை 1 அங்கால 0.9217 அப்படின்னு எழுதிக்கிடுவோம். பிறகு மடக்கையின் சிறப்பியல்பு மறைய வேறையாகவும் அந்த தசம கூட்ட வேறையாகவும் நாங்க பெருக்கணும். அப்படி பெருக்கினதுக்கு பிற்பாடு எங்களுக்கு இந்த இங்கனைக்குல இந்த ஒரு படிமுறை வரும். இப்படி இந்த படிமுறை ஒன்று வரும். அப்ப இது வித்தியாசமான அடையாளங்கள் கழிக்கப்படும். அப்ப 2ல இருந்து தான் நாங்க 3 கழிக்கணும். வளமைக்கு மாறான கழித்தல். அதனால இங்கனைக்குல மறை 1. அப்ப அந்த மறை 1 சேர்த்து எழுதி விட்டீங்கன்னா பிரிகோடு 1.7651 அப்படின்னு சொல்லி வரும். 7651. ஓகேவா? ஓகே சார். அப்ப அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? ஓ சார். அப்ப பெருக்கல்ல நேர் பெருமானமா இருந்தா சிக்கல் இல்ல, மறை வந்தா மட்டும்தான் சிக்கல். அதாவது முன்னுக்கு பிரிகோடு இருந்தா மட்டும்தான் இங்க நிக்கல சிக்கல் வரும். அப்ப அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டா சரி. சரிதானே மகன்? ஓகே சார். ஓகே சார். அதே மாதிரிக்கே மடக்கையை ஒரு முழு எண்ணால் வகுத்தல். இந்த வகுத்தலுக்கும் முதல்ல போட்ட மாதிரிக்கே அந்த சேம் இதுதான். வகுத்தலுக்கும் முதல்ல போட்ட மாதிரிக்கே அந்த சேம் இதுதான். எந்த மாற்றமும் இல்லை. இந்த பார்த்து கொள்ளுங்க, போடுறேன். நேர் 50 வகுத்தல் அடையாளம் நேர் 5. அப்ப விட வந்து நேர் 10.
சரியா? மறை 50 வகுத்தல் அடையாளம் மறை 5 அப்பையும் நேர் 10 தான். இது ரெண்டுலயும் எந்த மாற்றமும் இல்லை. ஒரே மாதிரி அடையாளங்களா இருந்தா விட கட்டாயம் நேர்ல தான் இருக்கும். அத மறந்துறாங்க. இப்ப வித்தியாசமான அடையாளமா இருந்தா கட்டாயம் மறையில தான் இருக்கும் விட. அப்போ ஒரே மாதிரி அடையாளங்களுக்கு நேரும், வித்தியாசமான அடையாளங்களுக்கு என்ன வரும்? மறை sir. மறை. மற்றபடி 10ஐயும் 50 வந்து 10ஆல பிரிச்சா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் தெரியாது. எங்களுக்கு அது தெரியும் தானே ஆல்ரெடி. 10ல 5 வந்து 10 தடவை, சாரி 50ல 5 வந்து 10 தடவை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்ப அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப இன்னைக்குள்ள அடையாளம் தான் பிரச்சனையே. அப்ப 2 அடையாளங்களும் நேரா இருந்தா விடை நேர்ல இருப்பாரு. 2 அடையாளங்களும் மறையா இருந்தாலும் விடை நேர்ல இருக்கும். ஆனா ஒன்று நேர் ஒன்று மறையா இருந்தா அதை நாங்க சொல்லுவோம் வித்தியாசமான அடையாளங்கள். அந்த சந்தர்ப்பத்துல விடை வந்து கட்டாயம் மறையில தான் இருக்கும். அப்போ ஒரே மாதிரி அடையாளங்களா இருந்தா நேரும், வித்தியாசமான அடையாளமா இருந்தா மறையும் வரும். சரியா மகன்? சரியா மகள்? Okay sir. இப்ப கிளியர் தானே இது? ஆம் Yes சார். sir. இப்ப இந்த உதாரணத்தை பாருங்க. சாதாரணமாக இந்த ஏ உதாரணம் எங்களுக்கு பரிச்சயமானது, ஒரு சிக்கலும் இல்லை. ஏ உதாரணம் எங்களுக்கு பரிச்சயமானது. அப்ப நீங்க இந்த இப்படி நெடும்பிரித்தல்ல போட்டு செய்யறதா இருந்தாலும் உங்களுக்கு செய்யலாம். 2.5142. இப்ப இத 2ஆல பிரிக்கிறீங்க. அப்ப 2ஆல பிரிக்கல இந்த பக்கம் இருந்து தான் பிரிச்சுட்டு போகணும் இப்படி. அப்ப இங்கனைக்குல இந்த 2 இந்த 2ஆல பிரிச்சீங்கன்னா இங்கனைக்குல 1. அப்போ 2 2 கழிச்சிங்கன்னா 0. 0க்கு நேரா அப்ப அங்கே தசத்தை வச்சாச்சு. இப்ப 5 கீழே கொண்டு வந்தீங்கன்னா 5ல 2 வந்து எத்தனை தடவை? 2 தடவை. அப்படிதானே? 2 தடவை தானே? Yes sir. அப்ப 4 கழிச்சீங்கன்னா மீதி 1. பிறகு அந்த 1 கீழே கொண்டு வந்தீங்கன்னா 11. அப்ப 11ல 2 வந்து எத்தனை தடவை? 5 தடவை. 5 தடவை. அப்ப 5. அப்ப 2 10 கழிக்கணும். 2 10 கழிக்கணும். கழிச்சீங்கன்னா மீதி 1 14 கிடைக்கல. அப்ப 14ல வந்து 7 தடவை. சரியா? மீதி அந்த 2ல வந்து 1 தடவை. இது வந்து நெடும் வகுத்தல். அதே மாதிரிக்கு இந்த தானா வகுத்தலும் இருக்குது. இந்த ஒரு கணக்கு மட்டும்தான் 2ஐயும் போட்டு காமிப்பேன். அப்ப 2.5142. இந்த தானா வகுத்தல்ல நாங்க நேரடியா வகுப்போம், மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். 2ல 2 1 தடவை தசம் வச்சாச்சு. 5ல 2 2 தடவை மீதி 1. அந்த 1 இந்த 1 சேர்த்தா 11. அப்ப 11ல 5 தடவை. சரியா? மீதி 1. 14ல 7 தடவை. 2ல 1 தடவை. ஆகவே விட வந்து 1.2571. சரியா? Okay sir. அப்ப அது வந்து இந்த நெடும் வகுத்தலும் பரிச்சயமா இருக்கணும். அதே நேரத்துல டானா வகுத்தலும் பரிச்சயமாக இருக்கணும். அது ரெண்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா அது விலங்கல்னு சொன்னா ஒரு கணக்கொண்டு தரைக்கில வந்து கட்டாயம் நீங்க குழம்பிடுவீங்க. அப்ப அந்த அளவுக்குல சிக்கலாகிடும். சரிதானே? இப்ப இங்கிட்டு இந்த பி உதாரணத்திலையும் இந்த சி உதாரணத்திலையும் தான் எங்களுக்கு பிரச்சனை வருது. அப்ப பி உதாரணத்துல இந்த இடத்துல பிரிகோடு இருக்குது. அப்ப பிரிகோடு அந்த மடக்கையின் சிறப்பியல்பு மட்டும்தான் மறை, தசம கூட்டு வந்து நேர்ல தான் இருக்கும். அப்ப நாங்க இங்க என்ன செய்வோம்? மடக்கையின் சிறப்பியல்பை வேறையாவும் தசம கூட்ட வேறையாவும் பிரிச்சுட்டு கடைசியில 2 என்ன செஞ்சு விட்டுருவோம்? ஒன்னாக்கி விட்டுருவோம். சரியா? இறுதியாக 2 என்ன செஞ்சு விட்டுறது? ஒன்றாக்கி விட்டுறது.
சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். Okay. சரி. அப்படி இல்லாட்டி நான் அந்த நெடுவகுத்தல போட்டு காமிச்சிருக்கேனே அந்த மைக்கையும் நீங்க பிரிக்கலாம். அந்த மைக்கையும் பிரிக்கலாம். ஆனா அப்படி பிரிக்க போகாதீங்க. நேரடியா பிரிக்க போகாதீங்க. நேரடியா பிரிக்க போக்குல உங்களுக்கு சிக்கல் வரும் ஒரு சில இடங்கள்ல. ஒரு சில இடங்கள்ல சிக்கல் வரும். அப்ப அதனால வேண்டி இதுல இந்த தசம கூட்ட வேறையாவும் மடக்கையின் சிறப்பியல்பை இப்படி வேறையாவும் எடுத்து பிரிக்கிறது செம்ம ஈஸி. செம்ம ஈஸி. அப்ப இந்த இங்க நினைக்கிற 2 படிமுறைகளை இப்படி வேற வேற செஞ்சு காமிச்சிருக்காங்க. இது வந்து மடக்கையின் சிறப்பியல்பு, இது வந்து தசம கூட்டும். ரெண்டையும் வேற வேற செய்து போட்டுட்டு பிறகு பாருங்க ரெண்டையும் ஜாயிண்ட் ஆக்கியிருக்காரு. இந்த நினைக்கல ரெண்டையும் தான் பாருங்க ஜாயிண்ட் ஆக்கியிருக்காரு. அப்ப இந்த மறை ஒன்று பிரிகோடு ஒன்றுன்னு வந்திருக்குது. 0.1667ங்கிறது வந்து இதோட வந்து சேர்ந்து இருக்குது. அவ்வளவுதான் இங்க நினைக்கல வேலை. அப்ப தனித்தனியா ரெண்டையும் வேற வேறையா பிரிச்சுட்டு இறுதியாக ஒன்று சேர்த்து விடுறது இங்க நினைக்கல ஈஸி. சரியா? Okay, sir. சரி. அப்ப அதுகள் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரி, அது ரெண்டையும் கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த மைக்க ஓப்பன் பண்ணுங்க மகன். நோட் பண்ணியாச்சா? ஓகே சார். Yes, sir. அப்ப மறை வர்ற இடங்கள்ல அதாவது வகுத்தலா இருந்தாலும் பரவாயில்ல, பெருக்கலா இருந்தாலும் பரவாயில்ல, மறை வார இடங்கள் மட்டும் எங்களுக்கு முக்கியத்துவமானது. சரியா? ஓகேவா? ஓகே சார். அதுகளை மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. மறை வார இடங்கள்ல மட்டும். அப்போ எந்த இலக்குல எங்களுக்கு மறை வருதோ அந்த இடத்துல மட்டும் நாங்க கவனமா இருந்துக்கிறோம். அப்ப பெருக்கும் பொழுதோ வகுக்கும் பொழுதோ பிரிகோடு காணப்படும், அதாவது மறை காணப்படுமா இருந்தா தசம கூட்ட வேறையாவும் மடக்கையின் சிறப்பியல்பை வேறையாகவும் வச்சுக்கொண்டு கணக்கு செய்யறது எங்களுக்கு பிழை விடுறத தவிர்க்கும். அப்ப அதுகள் ஞாபகத்துல வச்சுக்கிட்டா சரி. சரியா மகன்? சரியா மகள்? சரி, sir. சரி. இப்ப இங்க விஷயத்துக்கு போவோம். இந்த கேள்வியை பாருங்க. முதலாவதுல இருக்குது பெருக்கல். 1வது கேள்வியில பெருக்கலும் 2வது கேள்வியில வகுத்தலும் இருக்குது. 1வது கேள்வியில பெருக்கலும் 2வது கேள்வியில வகுத்தலும் இருக்குது. அந்த 1வது கேள்வியில உள்ள ஆறையும் குயிக்கா செய்யுங்க பார்ப்போம். 1வது கேள்வியில உள்ள ஆறையும் குயிக்கா செய்யுங்க பார்ப்போம். கொஞ்சம் வேகமா செய்யணும், டைம் இல்ல. சரி, பாப்போமா? இன்னும் டைம் வேணுமா? சொல்லுங்க.
கொஞ்சம் டைம் தாங்க சார். கொஞ்சம் குயிக் பண்ணுங்க. கொஞ்சம் குயிக் பண்ணுங்க. சரி, முதலாவது கேள்வி பாருங்க. அங்கனைக்குல பிரிகோடு ஒன்று இருக்குது. பிரிகோடு ஒன்று இருக்குது. சரியா? அப்ப இந்த இலக்குல 2ஐயும் 3ஐயும் பெருக்குனா 6, ஓ 2 2, ஈர் 4 8, சாரி ஈர் 4 8, ஈர் 5 10க்கு 0. அப்ப தசத்துக்கு நேரா தசம் வச்சுட்டேன். சரியா? அப்ப அங்கனைக்குல எனக்கு நேர் 1 மறை 2. நான் ஏன் இப்படி போடுறேன் அப்படின்னு நீங்க விளங்கிக்கிறோம். நேர் 1 வந்து என்கிட்ட பேலன்ஸ் மிச்சம். மறை 1 வந்து அந்த பிரிகோட 2ஆல பெருக்கி விட்டா அன்னைக்குல மறை 2 வரும். அப்ப ரெண்டுமே வித்தியாசமான அடையாளங்கள் தானே. அப்ப அன்னைக்குல என்ன வரும்? விட நேர்ல வருமா மறையில வருமா? சொல்லுங்க. நேர்ல வருமா மறையில வருமா? மறையில. இல்ல சார். மறையில. சரி, சரி. பிரிகோடு 1.0826 அதான் விட. அதான் விட. ஓ சார். சார் இந்த விட வந்திருக்காமா? ஏன் ஓ சார். பாய்ஸ் யாரும் சொல்றாங்க இல்லே. சரி, அப்ப 2வது கேள்வி பாருங்க. ரெண்டாவது கேள்வியில ஓர் 3 3, சரியா? ஓர் 3 3, அதுக்கடுத்து ஈர் 3 6, மும்மூணு 9, சரியா? 7ஐயும் 3ஐயும் பெருக்குனீங்கன்னா 21. அப்ப 21க்கு 1. மீதி எங்க கையில எத்தனை இருக்குது? மீதி எங்க கையில எத்தனை இருக்குது? 2. 2 இருக்குது. அதான் நேர் 2 முன்னுக்கு போட்டேன். இப்ப இந்த மறை 2ஐயும் இந்த 3ஐயும் பெருக்குனா மறை 6. மறை 2ஐயும் 3ஐயும் பெருக்குனா எவ்வளவு? மறை 6. வித்தியாசமான அடையாளங்கள். அப்ப இங்க கழிக்கப்படும். கழிச்சா இங்க நிக்கல மறை 4. ஓகேவா? அப்ப விட பிரிகோடு 4.1963 வந்திருக்கா இந்த ஆன்சர்? ஓ ஓ சார். சார். சார் வந்திருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. வந்திருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. இந்த சி கேள்வி சரியா செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சி கேள்வியையும் டி கேள்வியையும் நான் ஆன்சர் சொல்றேன். அந்த ஆன்சரானு எனக்கு சொல்லுங்க. சரி, அந்த ஆன்சர் இல்லாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. 1.7315 பெருக்கல் 3ஆல
சரியா? விடை வந்து 5 தசம் 1945 அந்த விடையா? ஓம் சார். அந்த விடையா இருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. சரி, அடுத்தது டி கேள்வி 0.4882 பெருக்கல் 3ஆல இங்க விடை வந்து 1 தசம் சார். 4646 சரியா மகள்? ஓம் சார். 46 ஓம் சார். சரி, அப்ப அது கிளியர் தானே? அதுல யாருக்காச்சும் இப்ப டவுட் இருக்கா? சார் சொல்லுங்க. சி கேள்வி ஆன்சர் என்ன சார்? விலங்கல்ல மகள்? சி கேள்வி ஆன்சர் என்ன சார்? சீக்கியல் இந்த போட்டிருக்கேன் 5.1945 ஸ்கிரீன்ல விலங்கல்ல உங்களுக்கு ஆன்சர். இந்த பாருங்க ரெட் கலர்ல எழுதியிருக்கேன் நீங்க இதா இருக்குது பக்கல்ல இருக்குதானே? மற்றவங்களுக்கு விலங்கு தானே? ஓ சார். சரி, அப்ப ஏ கேள்வியும் சரி, பி கேள்வியும் சரி, சி கேள்வியும் சரி, டி கேள்வியும் சரி. சரியா மகள்? சரியா மகன்? குயிக்கா சொல்லுங்கப்பா. ஓகே தானே? ஓகே சரி, சார். அடுத்து ஈ கேள்வி பிரிகோடு 3 தசம் 5111 பெருக்கல் 2. அப்ப இங்க இதை பெருக்கணும்னா ஓ2 2 ஓ2 2 ஓ2 2 2ஐயும் 5ஐயும் பெருக்குனீங்கன்னா 10க்கு 0 மீதி 1 மீதி எவ்வளவு? என்ன ஒன்று சார். உண்டு? மீதி 1 என்ன உண்டு? மறையுண்டா நேருண்டா? நேருண்டு. இப்ப 3ஐயும் 2ஐயும் பெருக்கினா இங்க நினைக்கலாம் மறையாறு. 3ஐயும் 2ஐயும் பெருக்கினா எத்தனை ஆறு? மறையாறு. மறையாறு. அப்ப ஒரே மாதிரி அடையாளமா வித்தியாசமான அடையாளமா? வித்தியாசமான அடையாளம் சார். வித்தியாசமான அடையாளம். அப்ப விடையில உள்ள அடையாளம் என்ன எண்ணத்துல இருக்கும்? பாருங்க, மறை. மறை 5. ஆகவே விட மறை 5 தசம் 0.222. ஆகவே பைனல் ஆன்சர் பிரிகோடு 5 தசம் 0.222. சரியா? சரியா? அந்த ஆன்சர் வந்திருக்கா? யாராவது கன்ஃபார்ம் பண்ணுங்க அந்த ஆன்சர் வந்திருக்காண்டு. அந்த ஆன்சர் சரியாயிண்டு. ஓ சார். சரி, அடுத்து பிரிகோடு 3 தசம் 8111 பெருக்கல் 4. அப்ப இங்க பெருக்கணும்னா 1 4 4 1 4 4 அடுத்தது 4 எண்ணாங்கு 32. அப்ப 32க்கு 2 போட்டுட்டு தசம் வச்சீங்கன்னா உங்களுக்கு நேர் 3 பேலன்ஸ் இருக்கும். அதே நேரத்துல இந்த 4ஐயும் இந்த 3ஐயும் பெருக்குனீங்கன்னா மறை எத்தனை? மறை எத்தனை? 12. மறை 12. மறை 12. ஆகவே வித்தியாசமான அடையாளங்கள்னால எனக்குல மறை 9 தசம் 2444. ஆகவே பிரிகோடு 9 தசம் 2444. சரியா? ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். சார், அப்ப இந்த மாதிரி செய்யறதுக்கு ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரியா மகள்? அப்ப அந்த இது மீதி வாரத முன்னுக்கு போட்டுக்கொண்டு பெருக்கி வார மறை பெருமானத்தை இப்படி பின்னுக்கு போட்டுக்கொள்ளுங்க. அப்ப இதுக்கு டைம் எடுக்காது. இந்த 4 கேள்வியை வச்சு பழகிக்கிறோம். சரியா? பாருங்க, இந்த மறையில உள்ள 4ஐயும் அழகா செய்து காமிச்சிருக்கேன். இதை கொஞ்சம் அடிக்கடி மூவ் பண்ணீங்கன்னு சொன்னா ஈஸியா செஞ்சுக்கலாம். சரியா? ஓகே சார். ஓம் சார். அடுத்து இந்த 2வது கேள்வியில
எஃப் வரைக்கும் மட்டும்தான். ஏல இருந்து எஃப் வரைக்கும் மட்டும். சரியா? ஜி கேள்வி, ஹெச் கேள்வி, ஐ கேள்வி, ஜே கேள்வி, கே கேள்வி, எல் கேள்வி நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. மேல ஏல இருந்து எஃப் மட்டும் டக்குன்னு செய்யுங்க. கொஞ்சம் குயிக் பண்ணுங்க, ரொம்ப டைம் எடுக்க வேணாம். வகுத்தல்ல டானா வகுத்தலை பயன்படுத்துங்க, செம்ம ஈஸி. டானா வகுத்தலை பயன்படுத்துறது செம்ம ஈஸி. பாப்போமா? சரி, முதலாவது கேள்வி பாருங்க. முதலாவது கேள்வி செம்ம ஈஸியான கேள்வி. அதனால நான் இதுக்கு நேரடியா ஆன்சர் போடுறேன். முதலாவது கேள்வி செம்ம ஈஸியான கேள்வி மகள். அதனால இதுக்கு நான் நேரடியாக ஆன்சரை போடுறேன். சரியா? ஆன்சர் அதுக்கு 0.9706 வந்திருக்கா? ஏ கேள்விக்கு ஆன்சர் சரியா? அது 0.9706. ஓகே சார். சரி, அதே மாதிரி பி கேள்வி 0.5512. அது ஒரு கடைசியில 2 இருக்கனால அது ஒரு இரட்டை எண். அதனால அங்க 2ஆல ஈஸியால பிரிக்கலாம். அப்ப இதுக்கான விடை வந்து 0.
2 7 ஆன்சரை முடிங்க. எவ்வளவு? 2 7 5 5 6. வெரி குட். 2 7 5 6. இந்த 2 கேள்வி சரியா? ஆம் சார். சரி. அப்ப அதனால அந்த 2 கேள்வியை ஸ்கிரீன்லேயே செய்து விட்டேன். அந்த 2 கேள்வியை நான் ஸ்கிரீன்லேயே செய்து விட்டேன். இப்ப சி கேள்வி. சி கேள்வி பிரிகோடு 2.4312 பிரிக்கணும் 2ஆல. பிரிக்கணும் 2ஆல். அப்ப நாங்க தசம கூட்ட வேறையா செய்வோம், இதை வேறையா செய்வோம். அதனால எனக்குல 2 ஸ்டெப்ஸ் செய்கிறேன். மறை 2 பிரிக்கணும் 2ஆல. பிரிச்சிங்கன்னா மறை 1. அடுத்து 0.4312 பிரிக்கணும் 2ஆல. அப்ப அதை பிரிச்சிங்கன்னு சொன்னா 0.2156. சரியா மகன்? ஆகவே விட பிரிகோடு 2.4312 பிரிச்சா விட பிரிகோடு 1.2156. சரியா? ஓ சார். வந்திருக்கா? சரியா மகள்? சரியா மகன்? ஓம் சார். சரி. அடுத்து டி கேள்வி. டி கேள்வி பிரிகோடு 3.5412 பிரிக்கணும் 3ஆல. சரியா? கஷ்டமான கேள்வி தரமாட்டான், லேசான கேள்வி தான் தருவான். அப்ப மறை 3 பிரிக்கணும் 3ஆல. அப்ப இங்க மறை 1. அடுத்து 0.5412 பிரிக்கணும் 3ஆல. அப்ப இந்த இலக்குல பிரிச்சிங்கன்னா 0.5412 வகுத்தல் 3 0.1804. இது தரம் 11 ஆக்கள். அப்ப இங்க எனக்கு இதை தனித்தனியா பிரிச்சு காட்டி கொண்டு இருக்கலாது. அதனால ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இந்த 2 விடையும் சேர்த்து விட்டீங்கன்னா பிரிகோடு 3.5412 3ஆல பிரிச்சா விட பிரிகோடு 1.1804. சரியா? ஓகே சார். சரியா மகள்? சரியா மகன்? ஓகே. கேல்சாக்கள் சரியா? ஓகே சரி. அடுத்து பாருங்க ஈ கேள்வி. பிரிகோடு 2.4712 வகுத்தல் 2ஆல பிரிக்கணும். இங்க 2ஆல பிரிச்சீங்கன்னா முதல்ல மறை 2ஆல பிரிப்பீங்க. அப்ப விட மறை 1. பிறகு 0.4712 2ஆல பிரிப்பீங்க. 0.4712 2ஆல பிரிச்சா 0.2356. 2356 வந்திருக்கா? ஓம் சார். சொன்னா வந்திருக்கு. அப்ப மறை 2 பிரிகோடு 2.4712 2ஆல பிரிச்சா விட பிரிகோடு 1.2356. சரிதானே? ஓகே. அதே மாதிரிக்கே எஃப் கேள்வி. மறை 4 பிரிகோடு 4.5321 பிரிக்கணும் 2ஆல. முதல்ல
மறை 4 பிரிச்சு கொள்ளுங்க. அப்ப மறை 4 2ஆல பிரிச்சீங்கன்னா மறை 2. அடுத்தது 0.5321 2ஆல பிரிக்கணும். இப்ப இங்க 2ஆல பிரிச்சீங்கன்னா 0.5321 வகுத்தல் 2 0.2660. இப்ப இது ரெண்டையும் ஒன்னாக்கி எழுதி விட்டா சரி. ஆகவே விட பிரிகோடு 4.5321 2ஆல பிரிச்சா பிரிகோடு 2.2660 வந்திருக்கா? ஓ சார். சார் அப்ப இதுகளை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். சரிதானே மகன்? சரிதானே மகள்? சரி சரி. இன்னும் யாராவது விளங்காம இருக்கீங்களா? இல்ல சார். சரி, ஓகே. சரி, அடுத்த தலைப்புக்கு போறேன் டக்குன்னு. இதை நோட் பண்ணியாச்சா? இன்னும் யாருக்காவது டைம் வேணுமா நோட் பண்றதுக்கு? இல்ல சார். இல்ல சார். சரி, ஓகே. சரி, அடுத்த தலைப்பு மற்ற பேலன்ஸ் ஸ்கேலையே செய்து பாருங்க. செய்து பார்க்காட்டி உங்களுக்கு சிக்கலாயிரும். சரி, அடுத்த தலைப்பு போடுங்க. மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி எண்ணின் வலுவையும் மூலத்தையும் காணல். மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி எண்ணின் வலுவையும் மூலத்தையும் காணல். சரியா? ஓகே சார். சார் அப்ப இங்க சாதாரணமா நாங்க வந்து எக்ஸே மோட்ல கல்குலேட்டர் எங்களுக்கு பாதிக்க கொடுக்க மாட்டாங்க. சரியா? அதாவது ப்ரோக்ராம் செய்யப்பட்ட கல்குலேட்டர் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க செய்யறதுக்கு. சும்மா நார்மல் கல்குலேட்டர் மட்டும் தான் தருவான். அப்ப அந்த நார்மல் கல்குலேட்டர்ல 2/3 அடுக்க எங்களுக்கு பெருக்கறைக்குல 8ன்னு சொல்லிடுவோம். ஏன்னா முழு எண்ணால 2/3 அடுக்குனா முழு எண் தானே. அப்ப எங்களுக்கு நேரடியா சொல்லிடலாம் 2 3 தடவை பெருக்கப்பட்டா 8 அப்படின்னு எங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கு. ஆனா அதே இடத்துல 2 3 தசமதானங்கள் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல எங்களுக்கு சிக்கலாகி போயிடும். அப்ப அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல இந்த மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி எங்களுக்கு என்ன செய்யலாம்? இலகுவாக காணலாம். இதுதான் அதன் விதி. இதா இருக்குது, இதுதான் விதி. சரியா? இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. log ஏயிலான எம்மின் 6ஆம் அடுக்குன்னு சொல்லி இருந்தா இந்த 6 தூக்கி நாங்க முன்னுக்கு கொண்டு வந்து போடலாம். இந்த 6 கொண்டு வந்து நாங்க முன்னுக்கு கொண்டு வந்து போடலாம். பாருங்க, அப்ப 6 வந்து இங்க எம்மு கிட்ட இருந்துச்சு, இந்த இடத்துல இருந்துச்சு. இப்ப அந்த 6 கொண்டு வந்து இங்க போட்டார். இது இந்த மடக்கையில உள்ள ஒரு விதி. இப்ப இதை வச்சுதான் நாங்க செய்ய போறோம். சரியா? செம்ம ஈஸி. சரியா? அந்த விதிமுறைகளை நாங்க இன்னைக்குல பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கிட்டா சரி. சரியா மயன்? ஓகே சார். சரியா? இந்த எழுதியாச்சா? இந்த log ஏயிலான எம்மின் 6ஆம் அடுக்கு. சரியா? அப்ப ஆர் log ஏயிலான எம். அப்ப அந்த 6 வந்து இப்ப இங்க முன்னுக்கு கொண்டு வந்துருவோம். அந்த 6 வந்து நாங்க என்ன செஞ்சிருவோம்? முன்னுக்கு கொண்டு வந்து போட்டு எங்களுக்கு தேவையான வேலையை நாங்க செய்து கொள்வோம். சரியா மயன்? சரியா மகள்? ஓகே சார். சரி சரி, அப்ப விஷயத்துக்கு போவோம் பாருங்க. இப்ப இது வந்து புக்ல இருக்குது. சரியா? இது வந்து புக்ல இருக்குது. இப்ப இது log ஏயிலான இணைக்கலாம் வர்க்க மூலம் 5. அப்ப இந்த வர்க்க மூலத்துக்கு நாங்க இங்க 1/2ஆம் அடுக்கு போடுவோம். அப்ப இந்த 1/2ஆம் அடுக்கு கொண்டு வந்து முன்னுக்கு போட்டீங்கன்னா 1/2 log ஏயிலான 5. இப்ப இதெல்லாம் புத்தகத்துல உதாரணமா இருக்கனால இது நீங்க பார்த்துக்கொள்ள இயலும். அதனால நான் அதை பத்தி இன்னைக்குல கதைக்கல. நான் இதை பத்தி தான் பேச போறேன். இத பாருங்க, 352 வர்க்கம் 354 2ஆம் அடுக்கு
அதே மாதிரிக்கே 0.02755 மூன்றாம் அடுக்கு 0.90773 4ஆம் அடுக்கு. அப்ப இந்த மாதிரி பெரிய எண்களும் சிறிய எண்களும் வரைக்கும் எங்களுக்கு தலைவலி பிரச்சனையை எங்களுக்கு தரும். அப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல எங்களுக்கு இந்த மடக்கை அட்டவணை வந்து மிகவும் உதவி செய்யும். சரியா மகன்? சரியா மகள்? சார், அப்ப மடக்கை அட்டவணை கைவசம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மடக்கை அட்டவணை கைவசம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? இருக்கா? சார், அப்ப ஆல்ரெடி இது நாங்க பார்த்த விஷயம்தான். அப்ப உடனே இதை நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, ஏதாவது ஒரு எழுத்துக்கு இதை ஒப்பிட்டு கொள்றது. அப்ப எக்ஸ் சமன் 354 அதண்டா 2ஆம் அடுக்கு என்க அப்படின்னு போட்டுக்கொள்வோம். பிறகு ரெண்டு பக்கமும் இது வந்து 10ஐ அடியாக கொண்ட எண்ணால எல்ஜிஎக்ஸ் சமன் இங்கால எல்ஜி 354 அதண்டா 2ஆம் அடுக்கு. சரியா மகன்? சரியா மகள்? சரி சரியா? சார். இப்ப இந்த 2 இங்க இருக்கனால முதல்ல உள்ள விதிமுறையின் படி இதை எங்க கொண்டு வந்து போடலாம்? முன்னாடி கொண்டு வந்து போடலாம், எல்ஜிக்கு பக்கத்துல. அப்ப 2 எல்ஜி 354. இதுதான் முதல்ல எழுதின விதி. இதுல யாருக்காவது பிரச்சனை இருக்கா? இல்ல சார். இல்ல சார். இப்ப அந்த 2 எல்ஜியும் பெருக்கப்பட்டிருக்கனால அப்ப இங்க 2 பெருக்கல் 354 3 இலக்க எண். அப்ப அந்த 3 இலக்க எண்ணுல ஒன்றை குறைச்சிங்கன்னா இங்க 2 தசம்னு தான் வரும் விட. 35க்கும் 4க்கும் மடக்கை எவ்வளவு? 35க்கும் மடக்கை 90. 50 90. சரியா மகள்? 54 90. அப்படியா? ஓம் சார். 54 90. இப்ப நாங்க இப்பதானே பெருக்கல் படிச்சுட்டு வந்தோம். அப்ப அத குயிக்கா பெருக்கி சொல்லுங்க. 2.5490. அத 2ஆல பெருக்கினா எவ்வளவு ஆன்சர்? 5 தசம் சொல்லுங்க விட. 0.980. பெருக்கி போட்டுக்க விட சரியா? ஓம் சார். ஆகவே எக்ஸ் சமன் என்டிலாக் 5 தசம் 0980. அப்ப 0980 இருக்கான்னு பாருங்க விட. 0980 இருக்குதான்னு பாருங்க. சைபர் 969 இருக்குது சார். இதை ஒருக்கா பாருங்க. நான் நினைக்கிற மாதிரிக்கே இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் ஒருக்கா அடிச்சு பார்த்துக்கொள்றேன். சைபர் 969 தான் சார் இருக்குது. அதுக்கு பிறகு 1004 தான் இருக்கு. அப்ப 0969 12க்கும் 5க்கு நேரமா இருக்குது.
ஓம் சார் 12க்கும் 5க்கும் நேரம். அப்ப இந்த பக்கம் 5 வந்து 10 5ஆம் அடுக்குன்னு நாங்க போடணும். 5 வந்து 10 5ஆம் அடுக்கு. அப்ப இங்கனக்கில வந்து 12க்கும் 5க்கும் நேரம் இருக்குது. அப்ப இன்னும் எவ்வளவு தேவை? 69. அப்ப 69ன்னு சொன்னா இன்னும் 11 தேவை. ஓம் சார் 11 எதுக்கு நேரம் இருக்குது? 11 இல்ல சார் 10 தான் இருக்குது 3க்கு நேரம். வெரி குட். ஓகே, இது காணும். இப்ப இப்படி அப்ப இங்கிட்டு உள்ளது விஞ்ஞான முறை குறிப்பீட்டுல வந்துரும். விஞ்ஞான முறை குறிப்பீட்டுல அப்போ 1.25 தர 10 5ஆம் அடுக்கு. அப்ப இது 10 5ஆம் அடுக்குனா 5 சைவரால இதை பெருக்கணும். அப்படித்தானே? 2 5 3 5 சைவர்னா 100,000. சரியா? 5 சைவர் 100,000 தானே? சொல்லுங்க மகள். 5 சைவர் 100,000மா? ஓம் சார் ஆகவே அப்ப அந்த 3 சைவருக்கு பதிலா இந்த 3 தசமதானங்களை நாங்க நீக்கி விட்டுருவோம். அதோட இன்னும் 2 சைவர் இங்க கீழே வரும். அப்ப விட 125,300. சரியா? நூற்றி 25,300. ஆனா மடக்கை அட்டவணையில செய்யும் பொழுது மகள் எப்பயுமே அன்னளவான ஆன்சர் தான் வரும். நீங்க 354ஐயும் 354ஐயும் நேரடியா பெருக்குனீங்கன்னா அங்க உங்களுக்கு வரும் விட 125,316. 125,316 வரும். ஆனா இங்க பாருங்க 125,300 அப்படின்னு தான் வந்திருக்கு. இந்த பாருங்க புத்தகத்துல உள்ள உதாரணம் தான். இந்த இங்கிட்ட அழகா செய்து காமிச்சிருக்காரு. சரியா இருக்கா? இந்த பாருங்க இருக்குது. ஓகேவா? சரியா மகன்? இருக்கா இல்லையா? ஓம் சார் எத்தனை பக்கத்தை தந்திருக்காரு? சரி, அப்ப இதுக்கு பிற்பாடு உங்களுக்கு பெரிய எண்களை பெருக்க வேண்டி வரும் பொழுது நீங்க கால்குலேட்டர் தேட வேண்டிய அவசியம் இல்லை. மடக்கை அட்டவணை இருந்தாலே நேரடியா நீங்க செஞ்சு விட்டுறலாம். சரியா? சரியா மகன்? சரியா மகள்? சரி அப்ப அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. வர்க்கம் வந்தாலோ கணம் வந்தாலோ மடக்கை அட்டவணையையும் பயன்படுத்தியும் எங்களுக்கு செய்ய முடியும் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கிறோம். சரியா? மடக்கை அட்டவணையை பயன்படுத்தியும் செய்யலாம். ஆனா என்ன பிரச்சனை? எக்குரேட் ஆன்சர் எங்களுக்கு கிடைக்காது. அன்னளவான ஆன்சர் தான் எங்களுக்கு கிடைக்கும். அன்னளவான ஆன்சர் தான் எங்களுக்கு கிடைக்கும். சரியா? சரி, அதுல பி கேள்வி. இந்த பாருங்க அழகா தந்திருக்காரு. அப்ப இந்த பி கேள்வியில முன்னுக்கு 2 சைவர் இருக்குது. முன்னுக்கு எத்தனை சைவர் இருக்குது? முன்னுக்கு எத்தனை சைவர் இருக்குது? 2 சைவர். அப்ப 2 சைவர் இருந்தா நாங்க பிரிகோடு எத்தனை போடணும்? 2 சார். பிரிகோடு 2 போடணும். அப்ப முதல்ல உள்ள விதிமுறையின்படி இந்த 3 முன்னுக்கு வந்துருவாரு மகன். அப்ப முன்னுக்கு வந்துட்டா இப்ப இந்த இடத்துல நாங்க முதல்ல அந்த பெருக்கல் படிச்சோமே அதன்படிதான் இங்க பெருக்க வேண்டி இருக்கும். அப்ப அதன்படிதான் இங்க பெருக்க வேண்டி இருக்கும். அப்ப பிரிகோடு 2.4393 இத நீங்க 3ஆல பெருக்குனீங்கன்னா அத பாருங்க எங்கிட்ட சைட்ல பெருக்கி காமிக்கிறேன். 3 9 3 27க்கு 7 மீதி 2 3 9 9 2 11க்கு 1 மீதி 1 3 12 1 13. அப்ப 13க்கு இங்க 3 போட்டுருவேன். தசத்துக்கு நேரா தசம் இங்கால நேர் 1.
அதே இடத்துல இந்த மூண்டையும் இந்த ரெண்டையும் பெருக்கினா இங்கனக்குல மறை 6. இப்படி கணக்கு இப்பதானே நாங்க செய்துட்டு வந்தோம். சொல்லுங்க மகள், இப்பதானே செய்துட்டு வந்தோம். ஓகே. ஆ அப்ப மறை 5 தசம் 3179. இந்த விடைய பாருங்க. மறை 5 தசம் 3179. சரியா? அப்ப 3179 3179 20க்கும் 7க்கும் நேரா இருக்கான்னு பாருங்க. 20க்கும் 7க்கும் நேரா அதே பெருமானம் இருக்காது. 31 50 சட்டம் தான் இருக்கும். இருக்கா? எத்தனை இருக்கு? 31. எத்தனை மயம் இருக்குது? 31. 31 60. 31 60. அப்ப பேலன்ஸ் அங்கிட்டு போய் பாத்தீங்கன்னா 9க்கு நேரா இருக்கும். அப்ப 2.07 தர 10 மறை 5ஆம் அடுக்கு என பிரிகோடுன்னு சொன்னா மறை. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல இந்த தசம் முன்னுக்கு 5 தானங்கள் நகரணும். முன்னுக்கு எத்தனை தானங்கள் நகரணும்? 5 தானங்கள். அப்ப 2ல இருந்து முன்னுக்கு தசம் வரைக்கும் எண்ணி பாருங்க. 5 தானங்கள் இருக்கும். 2 4 0. 2ஓட எத்தனை சைவர் இருக்குது முன்னுக்கு? 4 சார். 4 0. அப்ப மறை 5ஆம் அடுக்குன்னு சொன்னா அப்ப பாருங்க இந்த 5 இதுகள் முன்னுக்கு வந்திருக்குது. சரியா? ஓகேவா சார்? அப்ப இந்த வர்க்கம் வந்தா இப்படித்தான் காண்றது. வர்க்கம் வந்தா கணம் வந்தா இப்படிதான் நாங்க இதை கண்டுபிடிக்கிறது. சரிதானே? ஓகே தானே இது? ஓகே சார். சார் அப்ப இதுல இன்னொரு உதாரணமும் இருக்குது. இந்த பாருங்க, இதுல இன்னொரு உதாரணமும் இருக்குது. இங்க 4ஆம் அடுக்கு தந்திருக்காரு. இங்க எத்தனாம் அடுக்கு தந்திருக்காரு? 4ஆம் அடுக்கு. அந்த 4ஆம் அடுக்கு இங்க முன்னுக்கு வந்துடும். அந்த முன்னுக்கு வந்திருக்கனால தான் 4 இங்கனைக்கில கொண்டு வந்து எழுதி இருக்குது. இனி மறுக நாங்க வளமையா பெருக்கிற மாதிரிக்கு பெருக்கி போட்டுட்டு அதை கூட்டி கழிச்சு கண்டோம்னு சொன்னா எங்களுக்கு என்டிலாக் வரும். அப்ப இங்க மறை 10 ஓராம் மறை 1ன்னு சொன்னா 10 மறை 1ஆம் அடுக்கு. அப்ப தசம் ஒரு தானங்கள் முன்னோக்கி நகருவாரு. அப்ப விட 0.6773 6773 அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வரும். சரி, அப்ப இதுகள் கொஞ்சம் அன்னைக்குல பார்த்துக்கிட்டீங்கன்னா சரி. சரியா? ஓகேவா? ஓகே சார். சரி, அப்ப இந்த பாடத்துல நாங்க இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. இந்த பாடத்துல நாங்க இப்ப இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. இது புத்தகத்துல தெளிவா தந்திருக்காரு. இந்த ABC இந்த 3 உதாரணங்கள் போதுமானது உங்களுக்கு ஒரு வர்க்கம் கணமூலம் 4ஆம் அடுக்கு 5ஆம் அடுக்கு அந்த மாதிரிக்கெல்லாம் வந்தா பெருக்கி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனா உங்களுக்கு கேள்வியில அப்படி தரமாட்டான். உங்களுக்கு வர்க்கத்தோட நிப்பாட்டிடுவார். R வர்க்கம், H வர்க்கம், L வர்க்கம் அதோட நிப்பாட்டிடுவார். அதுக்கு மேல வர்றதே இல்லை. அதனால அதை நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? ஓகேவா? இதை நீங்க பிறகு சரி நீங்க எழுதி கொள்ளலாம். சரிதானே? ஓகே சார். சார் இப்ப நாங்க இப்ப இந்த பாடத்துல இப்ப நாங்க முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். சரியா? சரி, அப்ப தலை போட்டுக்கொள்ளுங்க. வலுவும் மூலமும் இடம்பெறும் கோவைகளை மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி சுருக்கல். வலுவும் மூலமும் இடம்பெறும் கோவைகளை மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி சுருக்கல்.
போட்டீங்களா? போட்டீங்களா? ஆம் சார். ஓகே சார். சார் அப்ப வலுவும் மூலமும் வந்தா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு இது புத்தகத்துல உள்ள உதாரணம் தான். இது ரெண்டையும் நான் இதுலயே வச்சு இது பண்ணிட்டு உங்களுக்கு கேள்வி ஒன்று அழகா விளங்கப்படுத்தி விடுறேன். இப்ப இங்க பாருங்க இந்த ஏ உதாரணத்தை. இது புக்ல இருக்குதானே? ஏன்னா புக்ல தந்திருக்கிறது சும்மா இல்லை. அது வந்து நாங்க எங்களுக்கு ஏதாவது தேவையா ஸ்ட்ரகிள் ஆகியிருந்தா மேலதிக விளக்கம் ஒன்று எங்களுக்கு தேவையா இருந்தா இதுல இருந்து நாங்க கொஞ்சம் விஷயத்தை விளங்கி கொள்றதுக்காக வேண்டி தான் இங்க இது தந்திருக்குது. அப்ப இந்த கணக்கை உடனே நாங்க என்ன செய்யறோம்? பிங்கிற ஒரு எழுத்துக்கு சமப்படுத்திக்கிறோம். ஏதாவது ஒரு எழுத்துக்கு சமப்படுத்திக்கிறோம். அப்ப பி சமன் 7.543 தர 0.98 7 2ஆம் அடுக்கு கீழே வர்க்க மூலம் 0.875. அப்ப அதை இங்க நாங்க இப்படி ஒரு எழுத்துக்கு நாங்க இதை சமப்படுத்தணும்னு சொன்னா இந்த மாதிரிக்கு எங்களுக்கு வந்துடும். பிறகு இதுல பெருக்கல் இருந்தா மடக்கை விதியின்படி கூட்டலாகவும், கோட்டுக்கு கீழே இருந்தா மடக்கை விதியின்படி நாங்க என்னவாக எழுதணும்? பெருக்கல் இருந்தா கூட்டல், வகுத்தல் இருந்தா கழித்தல். கழித்தல். அப்ப அதனால தான் இந்த பாருங்க இங்கனைக்குல எல்ஜி 0.98 7 2ஆம் அடுக்குக்கு முன்னுக்கு நேரடையாளமும் எல்ஜி 0.87 5 வர்க்கம் மூலம்னா அரையாம் அடுக்கு. வர்க்கம் மூலம்னா அரையாம் அடுக்கு. அது இங்க வந்துடும். கனமூலம்னா 3/1ஆம் அடுக்கு. இதெல்லாம் நாங்க பார்த்துட்டோம். அப்ப இது இங்க வந்துடும். அப்ப முதல்ல நாங்க பார்த்தோம் தானே இந்த இப்படி ஒரு அந்த 6 கொண்டு வந்து முன்னுக்கு போடுற ஒரு விதிமுறை ஒன்று பார்த்தோம் தானே? அந்த படிமுறை தான் இந்த படிமுறை. பாருங்க 2ஆம் அடுக்கும் முன்னுக்கு வந்துருச்சு, அரையாம் அடுக்கும் முன்னுக்கு வந்துருச்சு. 2ஆம் அடுக்கும் முன்னுக்கு வந்துருச்சு, அரையாம் அடுக்கும் எனக்கு வந்துருச்சு முன்னுக்கு வந்துருச்சு. சரியா மயன்? சரியா மகள்? ஓகே சார். இப்ப மடக்கை எல்லாத்துக்கும் நாங்க காணோம். இப்ப நாங்க என்ன செய்யணும்? எல்லாத்துக்கும் மடக்கை காணோம். அப்ப முதலாவதுல 75க்கும் 4க்கும் மடக்கை பார்த்து அங்கால 3க்கு பார்த்து கூட்டணும்னு சொன்னா 0.8776 8776ன்னு வருவாரு. இங்கால 2 தர 0 தசம்னு இருக்குது. அப்ப பிரிகோடு 1 தசம் 98க்கும் 7க்கும் மடக்கை பார்த்தா 99.43. செக் பண்ணி கொள்ளுங்க சரியான்னு சொல்லி. அதே மாதிரிக்கு இங்கனைக்குல இது வந்து அரை தர, சரியா? இது வந்து அரை தர. அப்ப அவர் அந்த அறைய வச்சுக்கிட்டு இங்கனைக்குல கணக்கு செய்ய இயலாது. ஏன்னா அறைய வச்சுக்கிட்டு இங்கனைக்குல இது கணக்கு செய்ய இயலாது. அதனால இவர் என்ன செஞ்சிருக்காரு? இந்த மறை இந்த பிரிகோடு 1க்கு இங்கனைக்குல மறை 2 வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி 2 பக்கமும் 1 சேர்த்து விட்டுருக்காரு. இந்த பக்கமும் 1 சேர்த்து விட்டுருக்காரு, இங்கிட்டும் 1 சேர்த்து விட்டுருக்காரு. இந்த பாருங்க, அதை நான் ஒயிட் போர்ட்ல போட்டு காமிக்கிறேன். இப்ப இப்படித்தான் இருக்குது. பிரிகோடு 1.9420. இத 2ஆல பிரிக்கணும். அரையால பெருக்கிறது ஒண்ணுதான், 2ஆல பிரிக்கிறது ஒண்ணுதான். இப்ப இந்த மறை ஒன்றை எங்களுக்கு பிரிக்கலாது தானே மகன்? இந்த மறை ஒன்றை எங்களுக்கு பிரிக்கலாது. அப்ப அதுக்கு அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, எனக்கு என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா, இந்த மறை ஒன்றோட இன்னொரு மறை ஒன்றும் அதோட எனக்கு நேர் ஒன்றும் இருக்குது. ஒரு மறை ஒன்றும் ஒரு நேர் ஒன்றும் போட்டா அதண்ட விடை என்ன? மறை ஒன்றும் நேரொன்றின் விடை என்ன? பூஜ்ஜியம். அப்ப அங்கனைக்குல அது பேலன்ஸ் ஆகிருமா இல்லையா? சொல்லுங்க, பேலன்ஸ் ஆகிருமா இல்லையா? பேலன்ஸ் ஆகிரும். அதைத்தான் அங்கனைக்குல செஞ்சிருக்காரு. அதுதான் அந்த வகுத்தல் வகுத்தல் வர்ற இடங்கள் மட்டும் மிக அவதானமா இருக்கணும் அப்படின்னு முதலாளி தான் சொன்னேன். அப்ப இங்கனைக்குல இது ரெண்டும் அவர் எடிஷனலா கொண்டு வந்து இங்கனைக்குல போட்டிருக்காரு. அது ஏன் எடிஷனலா கொண்டு வந்து போட்டிருக்காரு? இல்லாட்டி இந்த கணக்கை செய்யவே இயலாது.
இல்லாட்டி இந்த கணக்கை என்ன செய்யலாது, செய்யவே இயலாது. அப்ப இந்த இலக்குல அப்படி போட்டா மட்டும்தான் எனக்குல பிரிகோடு 1.9710 அப்படிங்கிற விட வரும். இல்லாட்டி வரவே வராது. இல்லாட்டி என்ன செய்யாதீங்க எனக்குல, அந்த விட வராது. அது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா சரி. ஏன்னா அதனால்தான் அங்கனைக்குல தசம கூட்டு வந்து நேர்லையும் மடக்கையின் சிறப்பியல்பு மறையிலையும் இருக்குது. அப்ப அந்த மாதிரி இடங்கள் வந்தா தலைவலியை கொடுத்து விட்டுரும். பிறகு இதை அவளத்தையும் கூட்டுனீங்கன்னு சொன்னா, இதை அவளத்தையும் கூட்டுனா எங்களுக்கு விட வரும் 0.8952 0.8952 சொல்லி வருவாரு. அப்ப அதுக்கு என்டிலாக் கண்டிங்கன்னு சொன்னா 7.855 அப்படின்னு சொல்லி வரும். அப்ப இத கேட்பான், கிட்டிய ஏதாவது ஒரு எண்ணுக்கு மட்டம் தட்டி தர சொல்லி கேட்பாரு. அப்ப முதலாம் தசமதானத்துக்கு இங்க மட்டம் தட்டுனா 7.9 அப்படின்னு சொல்லி இங்க ஆன்சர் வரும். 7.9 அப்படின்னு சொல்லி இங்க ஆன்சர் வரும். அப்ப அந்த இடம் மட்டும்தான் எனக்குல பிரச்சனையான இடம். எந்த இடம்? இந்த இடம் மட்டும்தான் எனக்குல பிரச்சனையான இடம். அதாவது 2 மேல் 1 இந்த பிரிகோடு 1.9420 அந்த இடம் மட்டும்தான் எனக்குல சிக்கல். சரியா? ஓகே மகன், ஓகே மகள். அப்ப ஓகே அந்த சார். இடத்துல மட்டும் அன்னைக்கு அது பேலன்ஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா சரி. அந்த சமவெளி பின்னங்களை வச்சுக்கிட்டு நாங்க செய்வோமே விளையாட்டு, அந்த மாதிரிக்கே இந்த மாதிரி இடங்கள்லயே எங்களுக்கு செய்ய முடியும். இந்த திசை கொண்ட எண்களை வகுக்கும் பொழுது, பெருக்கும் பொழுது, கூட்டும் பொழுது, கழிக்கும் பொழுது, அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல இந்த வேலையை எங்களுக்கு கையாள முடியும். அப்ப எனக்குலாம் மறை ஒன்று இந்த மறை ஒன்றும் சேர்ந்து மறை 2 மாறிடுச்சு. இத பாருங்க, இந்த வட்டம் போட்டு காமிக்கிறேன். அந்த மறை ஒன்றும் சேர்ந்து மறை 2 மாறிடுச்சு. இங்கிட்டு உள்ள இந்த நேர் 2 இந்த தசம கூட்டோட சேர்ந்துருச்சு. இங்கிட்டு உள்ள பாருங்க, நினைக்கல பிரிகோடு 1.9420 தானே இருந்துச்சு. பாருங்க, நேர் 1.9420 அப்படின்னு வந்துருச்சு. அப்ப அந்த 1ஐயும் அந்த 9ஐயும் சேர்த்தா 19. 19ல வந்து 2 9 தடவை. அன்னைக்குல அந்த 1 இங்கிட்டு கொடுத்தீங்கன்னா 4. அப்ப 14. 14ல 2 7 தடவை. அப்ப நீங்க விளைவிக்கணும், எப்படி அன்னைக்குல 97 வந்துச்சு, 0.97 எப்படி வந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்டா, அப்ப அந்த கேள்விக்கான விடை, மன்னிக்கவும், அந்த கேள்விக்கான விடை வந்து உங்களுக்கு கட்டாயம் அது உங்களுக்கு தரும். சரியா? ஓகேவா? ஓகே சார். ஆம் சார். இப்ப நான் இதுல இந்த உதாரணம் வந்து உங்களோட புக்ல இருக்குதானே. அப்ப அதனால இதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. நான் இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். சரி, உங்களுக்கு நான் இதுல ஒரு கேள்வி ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். சரியா? ஓகேவா? ஓகே சார். சரி. இந்த பாருங்க, இதுல நல்ல கேள்வி இருக்குது. ஏயில இருந்து ஜே வரைக்கும் நல்ல கேள்வி இருக்குது. சரியா? ஏயில இருந்து ஜே வரைக்கும் நல்ல கேள்வி இருக்குது. நான் இதுல H கேள்வியை செய்யவா, ஜி கேள்வியை செய்யவா, H கேள்வியை செய்யவா, ஜே கேள்வியை செய்யவா? H. சொல்லுங்க, H கேள்வி செய்யவா? கேக்குது? H கேள்வியில எல்லாமே முழு எண்கள் தான் இருக்குது. சார் ஜே கேள்வி. யாரு? அப்ரீன், நீங்க தானே கேட்டீங்க H கேள்விய. ஆம் சார். H கேள்வி செய்யவா, ஜே கேள்வி செய்யவா? டக்குன்னு சொல்லுங்க. ஜே கேள்வி சார். ஜே கேள்வி சார். ஜே கேள்வி. சரி, அப்ப ஜே கேள்விக்கு பி சமன், சரியா, மேல வந்து பாருங்க, இங்கனைக்குல 3 இருக்குது. அதே இடத்துல 827.3. இங்கால பெருக்கல் அடையாளம் 5.41 எனக்குல வர்க்கம். கீழே வந்து
36 இங்கனைக்குல 3. சரியா? இவ்வளவுக்கும் நான் எண்க அப்படின்னு போட்டேன். இந்த படிமுறை ஓகே தானே? சொல்லுங்க, இதுல யாருக்காய் பிரச்சனை இருக்கா? இல்ல சார். சரி, இப்ப அடுத்து ரெண்டு பக்கமும் எல்ஜி. அப்ப எல்ஜி பி சமன் இங்கிட்டும் எல்ஜி, மேல எனக்குல கனமூலம் 827.3 பெருக்கல் அடையாளம் 5.41 2ஆம் அடுக்கு, கீழே கனமூலம் 36. இப்படி இருக்கும். இப்ப அந்த மடக்கை விதியை பயன்படுத்தி எழுத போறேன். அப்ப எல்ஜி சரியா, இது 827.3 அடுக்கு 3 பாருங்க, கொஞ்சம் மேல எழுதியிருக்கேன். பெருக்கல் அடையாளம்னா கூட்டலாக மாறிடும். எல்ஜி 5.41 2ஆம் அடுக்கு கழித்தல் அடையாளம் எல்ஜி 36 3ஆம் அடுக்கு. சரியா? ஓகே சார். இப்ப அந்த 3 மேல் ஒன்று, இந்த 2, இந்த 3 ஒன்று முன்னுக்கு வந்துருமாங்க. சரியா? முன்னுக்கு வந்துருந்தானே. 82 7 அங்கால 3. மடக்கை பார்த்து டக்குன்னு சொல்லுங்க. 827.3க்கு மடக்கை 91.77 91.76. இன்னும் பார்க்கலையா? யாரும் கிளாஸ்ல இல்லையோ? தொண்ணூற்றி ஒன்று நான் போட்டு போயிடுவேன், நீங்க சொல்லலனா. எத்தனை மடக்கை? 91.76 91.77. 91.77. அதே மாதிரி இங்கனைக்குல 2 பெருக்கல் 54க்கும் 1க்கும் 73 24. எத்தனை மகன்? 73 24. 73 24 73 31. நல்லா செக் பண்ணுங்க. சார் 73 32 சார். 73 32. ஓகே. அதே மாதிரி கழித்தல் அடையாளம் சரியா, 3 மேல் 1 பெருக்கல் 1.36 0. 55 63 சார். விளங்கலமாயே? திரும்ப ஒருக்கா சொல்லுங்க. 55 63. 55 63. ஓ சார். ஓம் சார். சார் இப்ப இந்த பெருமானத்தை 3ஆல பிரிக்கணும். சரியா? 2.91 7 7 3ஆல பிரிக்கணும். 3ஆல பிரிச்சிங்கன்னா 0.97 26. இத 2ஆல பெருக்கணும். 2 பெருக்கல் 0.7332 1.4664 மைனஸ் இங்கால இதை பிரிக்கணும்.
நீங்களும் செக் பண்ணுங்க. சில நேரத்துல நான் பிழையா செஞ்சு விட்டு போயிடுவேன். பூஜ்ஜியம் தசம் 5188. சரியா மகன்? போட்டிருக்க பெருமானங்கள் சரியா? செக் பண்ணுங்க மகள், நான் போட்டிருக்க பெருமானங்கள் சரியா என்று. அப்ப அது ரெண்டையும் கூட்டுனீங்கன்னா 2.4390. அதுல இருந்து கழிக்கணும் 0.5188 கழிக்கணும். ஒன்று இரண்டு தசம் தசம் சொல்லுங்க மகள். 1.9202. சரி, நானும் செக் பண்ணிக்கிறேன். 2.4390 இருந்து 0.5188 கழிக்கணும். ஓகே, கரெக்ட் ஆன்சர் 1.9202. சரிதானே? இந்த பெருமானம் சரிதானே? சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். அப்ப என்டிலாக் 1.9202. அப்ப 9202 நீங்க தேடணும். இருக்குதான்னு பாருங்க. இங்கால 10 ஓராம் அடுக்கு 9202 இருக்கா? 9201 இருக்குது சார். வெயிட் a minute, நானும் செக் பண்ணி கொள்றேன். ஒன்று தசம் 9202. எத்தனை இருக்குன்னு சொன்னீங்க? 9201. 83க்கும் 2க்குமா? ஓம் சார். ஓகே. அப்ப இன்னும் எத்தனை தேவை? ஒன்றா தேவை? ஓ. ஒன்றுக்கு நேரா இருக்கா? ஓம் சார். அப்ப இந்த பெருமானத்தை 10ஆல பெருக்கணும். இந்த பெருமானத்தை 10ஆல பெருக்கி விட்டீங்கன்னா இப்ப விட 83.21. சரியா? ஓம் சார். அப்ப இப்ப கிளியரா? சரியா மகன்? சரியா மகள்? ஆம் சார். சரி சார். அப்ப இத பாருங்க, இதுல நல்ல கேள்வி இருக்குது. சரியா? இப்ப இந்த பாடம் அநேகமா முடிஞ்ச மாதிரி தான். சரியா? எனக்கு அடுத்த சண்டே எனக்கு வந்து என்ன பிரச்சனைனா, எனக்கு பிஎட் எக்ஸாம் இருக்குது. அப்ப நான் இந்த சண்டே இல்லாம அதுக்கு அடுத்த சண்டே, சரியா, இந்த செக்ஷன்ல இப்படி எக்ஸாம் பேப்பர்ல வந்த கேள்விகள் மாய்க்க போட்டு ஒரு செமினார் ஒன்று செய்வேன் சண்டே. அதுக்கு பேமெண்ட் இல்லை, அது உங்களுக்காக செய்யறது. எக்ஸாம் பேப்பர்ல வந்த கேள்விகளை தொகுத்து ஒரு செமினார் மாய்க்க கட்டாயம் செய்ய வெள்ளனைக்கே உங்களுக்கு அறிவிப்பேன். லிங்க் வரும், வெள்ளனைக்கே அறிவிப்பேன். அப்ப இதுல வந்த எக்ஸாம் பேப்பருக்கு வந்த கேள்விகளை வைத்து ஒரு இது ஒன்று நடக்கும். சரியா? நோன்பு பெருநாளைக்கு பிற்பாடு. அப்ப ஞாயிற்றுக்கிழமையில ஒரு 2 hour செய்த பிரச்சனை இல்லை தானே யாருக்கும்? பின்னேரம் இல்ல சார். இல்ல சார். சார், அப்ப அதனால இந்த கேள்விகளை நீங்க செய்து என் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு போட்டா நான் கட்டாயம் திருத்தி தருவேன். அடுத்தது நீங்க என்னையோட எனி டைம் கான்டாக்ட்லயும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்ப இதுல பாருங்க, நான் இந்த ஜே கேள்வியை மட்டும் தான் செஞ்சிருக்கேன். அப்ப ஏஇல இருந்து ஐ வரைக்கும் கேள்வி இருக்குது. இது அவ்வளத்தையும் செய்து கிளியரா நல்ல விளங்குற மாதிரி போட்டோன்னு அடிச்சு போட்டீங்கன்னு சொன்னா எங்கனைக்குல என்ன பிழை இருக்கு அப்படின்னு சொல்லி அதை கணக்கா அண்டர்லைன் பண்ணி உங்களுக்கு விளக்கம் தருவேன். அப்ப அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. சரிதானே? ஓகேவா? ஆம் சார். என்னது விலங்கல்ல என்னமோ கேக்குறீங்க? நம்பர் இல்லையா? எல்லார் கையில என்ன நம்பர் இருக்குதானே?
அதுக்கு பதில் வராது. சரி, ஓகே. சரி, அப்ப பார்த்து இது பண்ணி கொள்ளுங்க. சரி, அப்ப எல்லாருக்கும் குட் நைட். சரியா? சரியா Okay, மயன்? sir. ஓகேயா? இதை நோட் பண்ணியாச்சா? இன்னும் டைம் வேணுமா?